Very good morning. Today topic 11th physics NEET exam. என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து ஒரு கேஜி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இதோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா m is equal to 1 kilogram. It is moving circular shape. Moving circle மூவிங் ஆகுது. மூவிங் ஆகும் பொழுது அதோட ரேடியஸ் r is equal to 2 meter. With the speed v is equal to 4 ms power minus 1. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா f is equal to mv square by r. m மாஸ் அப்போ 1, v யோட வேல்யூ வெலாசிட்டி அப்போ 4, இந்த ஸ்கொயருக்கு ஸ்கொயர் டிவைடுக்கு டிவைடு, r ஓட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் 2, அப்போ 1 into 4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16 divided 2, அப்போ 16 by 2, அப்போ 8 into 2 by 2, இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 8 நியூட்டன். ஃபோர்ஸோட SI யூனிட் வந்து நியூட்டன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆன்சர் என்ன கொடுத்துக்கிறாங்க, ஏயோட வேல்யூ 2 நியூட்டன் கிடையாது, 4 நியூட்டன் கிடையாது, 6 நியூட்டன் கிடையாது. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 நியூட்டன். தேங்க்யூ.